முக்கிய செய்திகள். போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய இந்தியர்களின் விசாக்கள் ரத்து. முக்கிய முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை. மத உணர்வுகளை புண்படுத்தி விட்டதாக சமூக வலைதளங்களில் பதிவு. அனைத்து மதங்களையும் மதிப்பதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி விளக்கம். தலைவராக இருக்கும் விஜய்தான் கூட்டத்தையும் கட்டுப்படுத்த வேண்டும். அசம்பாவிதம் நடந்தால் யார் பொறுப்பு என உயர்நீதிமன்றம் சரமாரி கேள்வி. குஜராத் ஏர் இந்தியா விமான விபத்தில் 241 பேர் பலியான விவகாரம். போயிங் நிறுவனத்திற்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் 4 பேர் வழக்கு. வட மாவட்டங்களில் பரவலாக பெய்த மழை. சென்னையில் 25 விமான சேவைகள் பாதிப்பு. வணக்கம். வணக்கம். அமெரிக்காவில் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய இந்தியர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்படும் என்று அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்காவுக்குள் சட்டவிரோதமாக போதைப் பொருள் கடத்தும் நாடுகளின் பட்டியலில் இந்தியா, சீனா, பாகிஸ்தான் உட்பட 23 நாடுகளை அமெரிக்கா சேர்த்துள்ளது. இந்த நாடுகளால் அமெரிக்க குடிமக்களின் பாதுகாப்புக்கு பெரும் அச்சுறுத்தல் ஏற்பட்டிருப்பதாக அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் அதிபர் டிரம்ப் வெளியிட்ட அறிவிப்பில் கூறப்பட்டிருந்தது. போதைப் பொருள் கடத்தல் நாடுகள் பட்டியலில் இந்தியாவை சேர்த்ததற்கு மத்திய அரசு தரப்பில் கடும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மருத்துவத்துறையில் பயன்படுத்தப்படும் ஃபெனட்டில் எனும் அதிக சக்தி வாய்ந்த மருந்தை அமெரிக்காவுக்குள் கடத்தி போதைப் பொருள் தயாரிக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. ஹெராயினை விட 50 மடங்கு வீரியம் கொண்டதாக கூறப்படும் ஃபென்டானில் பயன்பாட்டால் அமெரிக்காவில் 18 முதல் 44 வயதுடைய இளைஞர்கள் அதிக அளவில் மரணமடைவதாகவும் 2024ஆம் ஆண்டில் மட்டும் 48,000க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாகவும் அமெரிக்கா தரவுகளை வெளியிட்டுள்ளது. இதையடுத்து ஃபென்டானில் போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய இந்திய தொழிலதிபர்கள், இந்திய நிறுவனங்களின் நிர்வாகிகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுக்கான அமெரிக்க விசா ரத்து செய்யப்படும் என்றும் அமெரிக்க குடியேற்றம் மற்றும் குடியுரிமை சட்டத்தின் கீழ் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாகவும் அமெரிக்க தூதரகம் எச்சரித்துள்ளது. சம்பந்தப்பட்ட நிறுவனங்களின் புதிய நிர்வாகிகள் விசாவுக்கு விண்ணப்பிக்கும் போது தீவிரமாக ஆராயப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருள் நெருக்கடியை எதிர்கொள்ள ட்ரம்ப் நிர்வாகம் ஏற்கனவே முக்கியமான முடிவுகளை எடுத்துள்ளது என்றும் அதன் தொடர்ச்சியாக குறிப்பிட்ட நபர்களின் விசா ரத்து செய்யப்படுவதாகவும் அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஃபென்டானில் விவகாரத்தில் 2 இந்திய நிறுவனங்களின் நிர்வாகிகள் மீது அமெரிக்கா நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவித்துள்ள நிலையில் அவர்களின் பெயர் விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படவில்லை. எனினும் கடந்த ஜனவரி மாதம் ராக்ஸ்டர் கெமிக்கல்ஸ் மற்றும் அத்தோஸ் கெமிக்கல்ஸ் ஆகிய இந்திய நிறுவனங்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதில் ராக்ஸ்டர் கெமிக்கல்ஸ் நிறுவனத்தின் உரிமையாளர் பவேஷ் லத்தியா கைது செய்யப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. வர்த்தகம் மற்றும் வரி விவகாரத்தில் ஏற்கனவே இருநாட்டு உறவு சீர்குலைந்துள்ள நிலையில் அமெரிக்காவின் இந்த புதிய அறிவிப்பு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனிடையே இங்கிலாந்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள ட்ரம்ப் இந்திய அரசுடனும் பிரதமர் மோடியுடனும் தமக்கு நெருங்கிய நட்பு இருப்பதாக செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அனைத்து மதங்களையும் நம்புவதாகவும் மதிப்பதாகவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி திரு BR கவாய் தெரிவித்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் உள்ள கஜுராஹோ கோவில் வளாகத்தின் ஒரு பகுதியான ஜவாரி கோவிலில் சேதமடைந்த நிலையில் உள்ள 7 அடி உயர விஷ்ணு சிலையை மீட்டெடுக்க கோரி ராகேஷ் தலால் என்பவர் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனுவை தாக்கல் செய்தார். இந்த வழக்கு தலைமை நீதிபதி திரு கவாய், நீதிபதி திரு அகஸ்டின் ஜார்ஜ் மாசி ஆகியோர் முன்பு கடந்த 16ஆம் தேதி விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர் திரு சஞ்சய் எம் நூலி, கஜுராஹோவின் ஜவாரி கோவிலில் உடைந்த நிலையில் உள்ள விஷ்ணு சிலையை சீரமைக்க எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறினார். இந்திய தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் ஜவாரி கோவில் உள்ளதால் விஷ்ணு சிலையை சீரமைக்க அத்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என்று கூறினார். அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி சுய விளம்பர நோக்கத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளதாக கூறினார். விஷ்ணுவின் தீவிர பக்தர் என்று கூறும் மனுதாரர் விஷ்ணுவிடமே நேரடியாக பிரார்த்தனை செய்யலாம் என்று தெரிவித்தார். தொல்லியல் துறை கட்டுப்பாட்டில் அந்த கோவில் இருப்பதாக கூறிய தலைமை நீதிபதி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். விஷ்ணுவிடம் பிரார்த்திக்கலாம் என்ற தலைமை நீதிபதி கவாயின் கருத்து மத உணர்வுகளை புண்படுத்தி விட்டதாக சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டது. இந்நிலையில் வழக்கு ஒன்றின் விசாரணையின் போது பேசிய தலைமை நீதிபதி கடந்த 16ஆம் தேதி ஒரு வழக்கில் தாம் பிறப்பித்த உத்தரவு சமூக வலைதளங்களில் விவாத பொருளாகியுள்ளதாக கூறினார். அனைத்து மதங்களையும் தாம் நம்புகிறேன் என்றும் அனைத்து மதங்களையும் மதிக்கிறேன் என்றும் அவர் தெரிவித்தார். அப்போது பேசிய சொலிசிட்டர் ஜெனரல் திரு துஷார் மேத்தா, கடந்த 10 ஆண்டுகளாக தலைமை நீதிபதியை தமக்கு தெரியும் என்றும் அனைத்து வழிபாட்டு தலத்திற்கும் அவர் செல்வார் என்றும் கூறினார். பின்னர் பேசிய மூத்த வழக்கறிஞர் திரு கபில் சிபல், கட்டுக்கடங்காத குதிரையாக திகழும் இந்த சமூக வலைதளங்களால் அன்றாடம் அனைவரும் பாதிக்கப்படுவதாகவும் அதனை தடுக்க வழியில்லை என்றும் தெரிவித்தார். அப்போது நேபாளத்தில் நடைபெற்ற பிரச்சனையை தலைமை நீதிபதி சுட்டிக்காட்டினார். குஜராத்தில் ஏர் இந்தியா விமான விபத்து தொடர்பாக போயிங் நிறுவனத்திடம் நஷ்டஈடு கோரி அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது.
அகமதாபாத் விமான நிலையத்திலிருந்து கடந்த ஜூன் 12ஆம் தேதி லண்டன் புறப்பட்ட ஏர் இந்தியாவுக்கு சொந்தமான போயிங் 787 ட்ரீம் லைனர் விமானம் புறப்பட்ட சில நிமிடங்களில் விபத்துக்குள்ளானதில் குஜராத் முன்னாள் முதலமைச்சர் விஜய் ரூபானி உட்பட 241 பேர் உயிரிழந்தனர். ஒருவர் மட்டும் காயங்களுடன் உயிர் தப்பினார். விமானத்தில் எரிபொருளுக்கான சுவிட்சுகள் நிறுத்தப்பட்டதால் என்ஜின்கள் செயலிழந்து விபத்து ஏற்பட்டதாக முதல்கட்ட விசாரணையில் தெரியவந்தது. எனினும் சுவிட்சுகள் எப்படி நின்றது என்பது குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. இதனிடையே விபத்தில் உயிரிழந்த காந்தபென் திருபாய் பகடேல், நாவ்யா சிராக் பகடேல், குபேர்பாய் படேல் மற்றும் பாபிபென் பட்டேல் ஆகியோரின் குடும்பத்தினர் அமெரிக்காவின் டெலவேர் மாகாண நீதிமன்றத்தில் விமானத்தை தயாரித்த போயிங் நிறுவனத்திற்கு எதிராக வழக்கு தொடர்ந்துள்ளனர். இதில் விபத்துக்கு எரிபொருள் சுவிட்சுகள் அணைக்கப்பட்டதை காரணம் என கூறப்படும் நிலையில் போயிங் நிறுவனம் மற்றும் எரிபொருள் சுவிட்சுகள் வழங்கிய ஹனிவெல் நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டுள்ளது. விபத்துக்கு இந்த இரு நிறுவனங்களுமே பொறுப்பு என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அந்த நிறுவனங்கள் உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு விரைவில் விசாரணைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தலைவராக இருப்பவர்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நடிகர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருச்சியில் கடந்த சனிக்கிழமை நடைபெற்ற தாவேகா கூட்டத்திற்கு திருச்சி மாநகர போலீசார் 23 நிபந்தனைகளுடன் அனுமதி அளித்து உத்தரவிட்டிருந்தனர். இந்நிலையில் தாவேகா துணை பொதுச் செயலாளர் திரு நிர்மல்குமார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள வழக்கில் நாளை திருவாரூரில் நடைபெறவுள்ள விஜய் பிரச்சாரம் உள்ளிட்ட அனைத்து பிரச்சார விண்ணப்பங்களுக்கும் பாரபட்சமின்றி அனுமதி வழங்க மாநிலம் முழுவதும் உள்ள போலீசாருக்கு உத்தரவிட வேண்டும் என கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி திரு என் சதீஷ்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது தாவேகா சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு ராகவாச்சாரி நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளை போலீசார் விதிப்பதாக வாதிட்டார். காவல்துறை சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திரு ராஜ் திலக் திருச்சி மாநாட்டின் போது தாவேகா தொண்டர்களின் செயல்களை புகைப்படமாக நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தார். இதையடுத்து தலைவராக இருக்கும் திரு விஜய் தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்தார். உயரமான இடங்களில் தொண்டர்கள் ஏறி ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது? இதனை ஒழுங்குபடுத்த வேண்டாமா எனவும் திரு விஜய் தரப்பிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக குறிப்பிட்ட தொகையை டெபாசிட் செய்யும் வகையில் விதிமுறைகளை வகுக்க நீதிபதி உத்தரவிட்டார். இதேபோல் திருச்சி கூட்டத்தின் போது சேதமடைந்த பொது சொத்துக்களுக்கு இழப்பீடு வசூலிக்காவிட்டால் உயர்நீதிமன்றம் தலையிடும் என்று எச்சரிக்கை விடுத்த நீதிபதி வழக்கின் அடுத்த விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். இதனிடையே திருவாரூரில் திரு விஜய் பிரச்சார பயண கூட்டத்திற்கு 26 விதிமுறைகளுடன் காவல்துறை அனுமதி வழங்கியுள்ளது. பிரச்சாரம் நடக்கும் இடத்தில் பட்டாசு வெடிக்கக்கூடாது, ரோட் ஷோ நடத்தக்கூடாது, பொது போக்குவரத்திற்கு இடையூறாக வாகனங்களை நிறுத்தக்கூடாது என நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் நேற்று பகலில் வெயில் சுட்டெரித்த நிலையில் மாலையில் இடி மின்னலுடன் மழை பெய்தது. சென்னையில் மந்தைவெளி, அடையாறு, சைதாப்பேட்டை, தியாகராய நகர், வடபழனி, திருவான்மியூர், நீலாங்கரை ஆகிய பகுதிகளில் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. ஆவடி, பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், தாம்பரம், சோழிங்கநல்லூர், கல்பாக்கம் ஆகிய இடங்களில் கொட்டிய மழையால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, மதுராந்தகம் உள்ளிட்ட இடங்களில் பலத்த காற்றுடன் மழை பெய்தது. திடீர் மழையால் சென்னை விமான நிலையத்தில் 25 விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. 10 விமானங்கள் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமிட்டன. மழை காரணமாக பெருங்களத்தூரில் ஜிஎஸ்டி சாலையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. திருத்தணி, திருவள்ளூர், மதுராந்தகம் ஆகிய பகுதிகளில் 1 மணி நேரம் மழை வெளுத்து வாங்கியது. திருவள்ளூர் அருகே குருவால் கிராமத்தில் மின்னல் தாக்கி மூதாட்டி ஒருவர் உயிரிழந்தார். மேட்டூர், செங்கம், ராணிப்பேட்டை, சீர்காழி, சிதம்பரம், பரமக்குடி உள்ளிட்ட இடங்களில் சூறைக்காற்றுடன் மழை பெய்தது. நாமக்கல், திருச்செங்கோடு, வந்தவாசி பகுதிகளில் கொட்டிய மழையால் சாலைகளில் தண்ணீர் ஆறாக ஓடியது. இதற்கிடையே தென்னிந்திய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி காரணமாக தமிழ்நாட்டில் திருவள்ளூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, வேலூர், காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தமிழக மருத்துவக் கல்லூரிகளில் காலியாக உள்ள 40 சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளுக்கான இடங்களுக்கு 4 வாரங்களில் கூடுதல் கவுன்சிலிங் நடத்த மத்திய அரசுக்கும் மருத்துவ கவுன்சிலிங் குழுவுக்கும் சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது.
நாடு முழுவதும் உள்ள அரசு, தனியார் மற்றும் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களில் உள்ள சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவ படிப்புகளுக்கு 2024-25 கல்வியாண்டுக்கான மாணவர் சேர்க்கைக்கு 2 கட்டங்களாக கவுன்சிலிங் நடத்தப்பட்டது. கவுன்சிலிங்கில் தேர்வானவர்கள் படிப்பில் சேராமல் கைவிட்ட காரணத்தால் மொத்தமுள்ள 5000 இடங்களில் 600 இடங்கள் காலியாக உள்ளன. இந்த இடங்களுக்கு கூடுதல் கவுன்சிலிங் நடத்த உத்தரவிடக் கோரி தமிழகத்தைச் சேர்ந்த அஜிதா, பிரீத்தி, நவநீதம் என 3 மருத்துவர்கள் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. கவுன்சிலிங்கில் தேர்வாகாத மாணவர்களுக்கு கூடுதல் கவுன்சிலிங் நடத்தி காலியான இடங்களை நிரப்பாவிட்டால் மதிப்புமிக்க மருத்துவ படிப்பு இடங்கள் வீணாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அகில இந்திய அளவில் கவுன்சிலிங் நடத்தும் வகையில் இந்த இடங்களை மத்திய மருத்துவ கவுன்சிலிங் குழுவில் சேர்த்து கூடுதல் கவுன்சிலிங் நடத்த உத்தரவிட வேண்டும் என மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி G.K. இளந்திரையன் தமிழகத்தில் காலியாக உள்ள 40 இடங்களுக்கும் 4 வாரங்களில் கூடுதல் கவுன்சிலிங் நடத்த மத்திய அரசுக்கும் மத்திய மருத்துவ கவுன்சிலிங் குழுவுக்கும் உத்தரவிட்டுள்ளார். எடப்பாடி திரு பழனிசாமியுடன் அமமுக பயணிக்க முடியாது என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். சென்னை மயிலாப்பூரில் அமமுக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நேற்று நடைபெற்றது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தினகரன், திரு பழனிசாமி தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கும் வரை அமமுக அந்த கூட்டணிக்கு செல்லாது என்றார். அவ்வாறு கூட்டணிக்கு சென்றால் அது தற்கொலை முயற்சிக்கு சமம் என்று அவர் கூறினார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுகவும் வேண்டும், அமமுகவும் வேண்டும் என பாஜக நினைப்பதாகவும், ஆனால் திரு பழனிசாமியுடன் அமமுக கூட்டணி சேராது என்று திரு தினகரன் திட்டவட்டமாக அறிவித்தார். நிர்வாகிகளும் எங்கள் தொண்டர்களும் பழனிசாமியை நான் முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொண்டேன் என்று சொல்லவும் முடியுமா? யாராவது ஏற்றுக்கொள்வார்களா? நீங்கள் சொல்லுங்கள். இல்லை வேற ஒன்றும் எனக்கு பழனிசாமிக்கு ஒன்றும் வாய்க்கா வரப்பு பிரச்சனை இல்லை, எனக்கு தனிப்பட்ட கோபம் இல்லை. பழனிசாமின்னா அது சுவாபமே இப்படி தான், அது டிசைனே இப்படி தான் தெரியுது. பொய், துரோகம், எத்தனை இன்னைக்கு ஒரு கதை விடுறாரு. அதிமுக என்கிற கட்சியே தற்போது கிடையாது என்ற திரு தினகரன், அதிமுக விதியை தகர்த்து எடப்பாடி மட்டும் தான் போட்டியிடும் வகையில் விதிகளை மாற்றியமைத்த பின்னர் அதிமுக எடப்பாடி திராவிட முன்னேற்ற கழகமாக மாறியுள்ளதாக விமர்சனம் செய்தார். 2011 தம்மை கட்சியை விட்டு நீக்கியதாக கூறும் திரு பழனிசாமி 2017 தம்மை துணை பொதுச் செயலாளராக ஏற்றுக்கொண்டு தமக்காக தொப்பியை போட்டுக்கொண்டு வாக்கு கேட்டது ஏன் என்று திரு தினகரன் வினவியுள்ளார். அரியலூர் அருகே 10 ஆண்டுகளுக்கு பிறகு தொடங்கியுள்ள பேருந்து சேவையால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். நாகம்பந்தல் கிராமத்தில் மகளிர் விடியும் பேருந்து பயணத்தை போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சிவசங்கர் நேற்று தொடங்கி வைத்தார். இந்த பேருந்து ஸ்ரீமுஷ்ணம், நாகம்பந்தல், கருக்கை, ஆண்டிமடம் வழியாக ஜெயங்கொண்டம் செல்லும் புதிய வழித்தடத்தில் இயக்கப்பட உள்ளது. பட்டாசு வெடித்தும் இனிப்பு வழங்கியும் ஊர் மக்கள் கொண்டாடினர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மூதாட்டி ஒருவர் தங்கள் ஊருக்கான பேருந்து சேவை 10 ஆண்டுகளுக்கும் மேலாக நிறுத்தப்பட்டதாக கூறினார். இதனால் ஆசிரியைகள் பணிக்கு வர மறுத்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். இதை கேட்ட அமைச்சர், பேருந்து சேவை வந்துவிட்டதால் இனி ஆசிரியர்கள் இந்த பகுதிக்கு பணிக்கு வருவார்கள் என்று உறுதியளித்தார். பேருந்து ஊருக்கு வந்துவிட்டதால் இனி ஆசிரியர்கள் யாரும் வேலைக்கு வர மறுத்தால் அவர்களை தொலைத்து விட மாட்டேன் என்று மூதாட்டி கூறியதால் கலகலப்பு ஏற்பட்டது. பஸ் வருதுல இனிமே வந்துருவாங்களாமா? இனிமே வந்துருவாங்களா? பேருந்து வசதி செய்து கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் அமைச்சருக்கும் நன்றி கூறிய கிராம மக்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட்டை டிஎன்பிஎஸ்சியின் அதிகாரப்பூர்வ இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு அரசு துறைகளுக்கான பணியாளர்களை தேர்வு செய்வதற்கான தேர்வை தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் ஒருங்கிணைந்த குடிமை பணிகளுக்கான குரூப் 2 மற்றும் குரூப் 2A பதவிகளுக்கான தேர்வு வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. 645 காலி பணியிடங்களை நிரப்புவதற்காக குரூப் 2 தேர்வு அறிவிப்பானது கடந்த ஜூலை மாதம் 15ஆம் தேதி வெளியானது. குரூப் 2 பணிகளின் கீழ் 50 காலியிடங்களும், குரூப் 2A பணிகளின் கீழ் 595 காலியிடங்களும் என மொத்தம் 645 காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இதற்கு பல லட்சம் பேர் விண்ணப்பித்தனர். தேர்வர்கள் தேர்வுக்கு தயாராகி வந்த நிலையில் நேற்று மாலை குரூப் 2 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் ஆனது வெளியிடப்பட்டுள்ளது. tnpsc.gov.in என்ற ஆன்லைன் இணையதளத்தில் சென்று தங்களது பதிவு எண் மற்றும் பாஸ்வேர்டை கொடுத்து ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என்று தேர்வாணையம் அறிவித்துள்ளது. குரூப் 2 மற்றும் 2A பணிகளுக்கு பொது முதல்நிலை தேர்வு நடத்தப்படும். இதில் தேர்ச்சி பெற்றவர்கள் முதன்மை தேர்வுக்கு அனுமதிக்கப்படுவர். 2 பணிகளுக்கும் தனித்தனியாக முதன்மை தேர்வு நடத்தப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது. பிரபல நகைச்சுவை நடிகர் ரோபோ சங்கர் உடல்நலக்குறைவால் காலமானார். அவருக்கு வயது 46. சின்னத்திரை நிகழ்ச்சிகள் மூலம் பிரபலமான ரோபோ சங்கர்
மாரி, புலி உட்பட பல்வேறு திரைப்படங்களிலும் நடித்துள்ளார். சில மாதங்களுக்கு முன்பு மஞ்சள் காமாலை நோயால் பாதிக்கப்பட்ட அவர் சிகிச்சைக்கு பின்பு குணமடைந்தார். இந்நிலையில் கடந்த புதன்கிழமை சென்னையில் படப்பிடிப்பில் இருந்தபோது திடீரென மயக்கம் ஏற்பட்டு கீழே விழுந்ததால் பெருங்குடியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்நிலையில் சிகிச்சை பலனின்றி நேற்று இரவு 9 மணி அளவில் அவரது உயிர் பிரிந்தது. பல்வேறு முக்கிய உறுப்புகள் செயல் இழந்து ஆபத்தான நிலையில் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் தங்கள் மருத்துவர் குழு மிகச்சிறந்த சிகிச்சை அளித்தும் அவர் உயிரிழந்தார் என்று தனியார் மருத்துவமனை நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ரோபோ சங்கர் மறைவுக்கு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்ட அரசியல் கட்சி தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திரைக்கலைஞர் ரோபோ சங்கர் காலமான செய்தி அறிந்து வருத்தமுற்றதாகவும் மேடைகளில் தொடங்கி சின்னத்திரை, வண்ணத்திரை என தமிழ்நாட்டு மக்களை மகிழ்வித்த அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கும் கலை உலகினருக்கும் ஆழ்ந்த இரங்கல் என முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். உதகை அருகே நடைபயிற்சி சென்ற முதியவரை யானை ஒன்று துரத்தி தாக்கிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மசினக்குடி ஆற்றுக்கரை பகுதியில் வசிக்கும் முதியவர் மேத்தா நேற்று மாலை வழக்கம் போல் நடைபயிற்சி சென்றார். அப்போது திடீரென காட்டு யானை ஒன்று வந்தது. இதனை கண்ட மேத்தா வேகமாக நடந்தார். ஆனால் அவரை விடாமல் துரத்திய காட்டு யானை ஆக்ரோஷத்துடன் தாக்கியது. இதில் நிலைகுலைந்த அவர் கீழே விழுந்து படுகாயமடைந்தார். மசினக்குடி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு முதலுதவி சிகிச்சை அளிக்கப்பட்டு மேல் சிகிச்சைக்காக உதகை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். வனப்பகுதியில் இருந்து வெளியேறும் யானைகளை தொடர்ந்து கண்காணிக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். கொடைக்கானலில் சுற்றித் திரியும் 20க்கும் மேற்பட்ட காட்டெருமைகளால் மக்கள் பீதியடைந்தனர். வனப்பகுதிகளில் இருந்து வெளியேறும் வனவிலங்குகள் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்து வருகிறது. இந்நிலையில் கொடைக்கானல் ஏரி சாலையில் நேற்று உலா வந்த காட்டெருமைகள் மக்களை பயமுறுத்தும் வகையில் அங்குமிங்குமாக ஓடின. இதை பார்த்த வாகன ஓட்டிகள் சாலையின் நடுவே வாகனங்களை நிறுத்தியதால் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஊருக்குள் நுழையும் காட்டெருமைகளை தடுக்க வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கொடைக்கானல் பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்தனர். வன விலங்குகளின் அட்டகாசத்தால் சுற்றுலா பயணிகள் அச்சமடைந்துள்ளதாகவும் விடுதிகளிலேயே முடங்கி விடுவதால் வியாபாரம் பாதிக்கப்படுவதாகவும் கொடைக்கானல் பகுதி வியாபாரிகள் தெரிவித்தனர். இனி வருவது உலகச் செய்திகள். வங்கதேசத்தில் நேர்மையான முறையில் தேர்தல் நடத்த கோரி போராட்டங்கள் நடைபெற்று வரும் நிலையில் ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினர் வாக்களிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. வங்கதேசத்தில் மாணவர் அமைப்பினர் நடத்திய போராட்டத்தால் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் ஆட்சி கவிழ்ந்தது. இந்தியாவில் தஞ்சமடைந்துள்ள அவரின் அவாமி லீக் கட்சி தடை செய்யப்பட்டது. நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டு ராணுவத்தின் கண்காணிப்பில் முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு அமைக்கப்பட்டுள்ளது. அடுத்த ஆண்டு ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் டாக்காவில் பேரணி நடத்திய வங்கதேச இஸ்லாமிய கட்சியினர் நியாயமான முறையில் தேர்தல் நடத்த வேண்டும் என்று வலியுறுத்தினர். ராணுவ தலைவர் வேக்கர் உஜ்மானின் தலையீடு இல்லாமல் தேர்தல் நடத்த வேண்டும் என்று அரசியல் கட்சியினர் கோரிக்கை விடுத்தனர். ராணுவத்தின் அத்துமீறல்கள் இல்லாமல் ஜனநாயக முறைப்படி தேர்தல் நடத்தும் பணியில் இடைக்கால தலைவராக உள்ள முகமது யூனுஸ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பேரணியில் பங்கேற்றவர்கள் வலியுறுத்தினர். இதற்கிடையே ஷேக் ஹசீனா மற்றும் அவரது குடும்பத்தினர் தேர்தலில் வாக்களிக்க அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தடை விதித்துள்ளது. அவர் மீது ஏராளமான கிரிமினல் வழக்குகள் நிலுவையில் உள்ளதால் தேசிய அடையாள அட்டை முடக்கப்பட்டுள்ளது. மேலும் ஷேக் ஹசீனா ஆட்சியின் போது பணியாற்றிய ராணுவ உயர் அதிகாரிகளும் அவரது குடும்பத்தினரும் தேர்தலில் வாக்களிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் ஆப்கானிஸ்தானை வீழ்த்தி இலங்கை அணி வெற்றி பெற்றது. 8 அணிகள் இடையிலான 17வது ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி துபாய் மற்றும் அபுதாபியில் நடந்து வருகிறது. அதில் அபுதாபியில் நேற்றிரவு நடந்த பி பிரிவின் கடைசி லீக் ஆட்டத்தில் இலங்கை அணியும் ஆப்கானிஸ்தான் அணியும் மோதியது. ஜெயித்தே ஆக வேண்டும் என்ற கட்டாயத்தில் விளையாடிய ஆப்கானிஸ்தான் அணி டாஸ் வென்று முதலில் பேட்டிங்கை தேர்வு செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் அந்த அணி 8 விக்கெட்டுகளை இழந்து 169 ரன்கள் எடுத்தது. அதிகபட்சமாக முகமது நபி 60 ரன்கள் எடுத்தார். இதையடுத்து 170 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் விளையாடிய இலங்கை அணி 18.4 ஓவர்களில் 171 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றது. அதிகபட்சமாக குஷல் மெண்டிஸ் 74 ரன்கள் எடுத்தார். பி பிரிவில் முதல் 2 இடங்களை பிடித்த இலங்கை 6 புள்ளிகளையும் வங்காளதேசம் 4 புள்ளிகளையும் பெற்று அந்த அணிகள் சூப்பர் 4 சுற்றை எட்டியுள்ளன. 2 புள்ளிகளை பெற்ற ஆப்கானிஸ்தான் போட்டியிலிருந்து வெளியேறியது. மீண்டும் முக்கிய செய்திகள். அமெரிக்காவில் சட்டவிரோத போதைப் பொருள் கடத்தலில் தொடர்புடைய இந்தியர்களின் விசாக்கள் ரத்து செய்யப்படும் என்று அமெரிக்க தூதரகம் எச்சரிக்கை விடுத்துள்ளது.
தலைவராக இருப்பவர்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என நடிகர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் மழை பெய்த நிலையில் 5 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.